ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி நம்ம வந்து டே ரொட்டீன் வீடியோ தான் இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் இப்போ தான் தூங்கி எழுந்தேன். டைம் வந்து 10 மணி ஆகுது. நேற்று கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்திருந்தோம், அதனால் லேட் ஆகிடுச்சு தூங்கி எழுந்துக்கிறதுக்கு. 8 மணி தான் எழுந்தோம். நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணலாம், இன்றைக்கி இந்த டே ஃபுல்லாக நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவி இப்போ மார்னிங் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக உட்காந்துருக்காங்க. இப்போ தான் தூங்கி எழுந்தாங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊசி போடணும். ஸோ அதுக்காக உட்காந்துருக்காங்க. அவங்க இப்போ தான் எழுந்திரிச்சோம். டைம் 10 மணிக்கிட்ட ஆக போகுது. 8 மணிக்கு போடணும். பார்த்தீங்களா, லாஸ்ட் டைம் வந்து 4 யூனிட் தானேப்பா? 4 யூனிட். இப்போ வந்து 20 or 21 தெரியல. ஸோ 20 இவ்வளோ இன்ஜெக்ஷன் இப்போ எடுக்கிறாங்க. ஊசியே வெடிச்சிரும் போல. இப்போதான் இங்கே தான் போடணும் ஊசி. அப்படியே வச்சுக்கோங்க. எனக்கு கவி ஊசி போட்டாலே பயமாக இருக்கும். ஏன்? சில டைம்ஸ் அது ஊசிலாம் போட முடியாது. கையில், காலில், தொடையில் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி போட்டுக்கணும். இதில் வந்து 20 யூனிட் இருக்கிறதுனால கையில் போட முடியல. அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ப்ளஸ் வந்து பிளட் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால தான் அவங்க தொடையில் போடுறாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி எனக்கு பிளட்டு வராமல் வந்திருக்கு. பிளட்டு வந்துடும் இல்லைனா. இப்போ இதில் இருந்தால் 20 யூனிட் உள்ள போயிடுச்சு. இது வரைக்கும் எடுத்துருந்தேன், ஃபுல்லாக போயிடுச்சு. அவ்வளோதான். இந்த ஊசி ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும், அப்புறம் தூக்கி போட்டணும். வலிக்காமே இருக்குது. 2 வாட்டி 3 வாட்டி யூஸ் பண்ணால் செட்டி கிடக்குமா, வலிக்குமா? அப்படியா? வேறு பீரியட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பீரியடா? இப்போ நீ கோயில் போக முடியாதா? தெரியல, அதான் நான் நீ போ காயத்ரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வீட்டில் பீரியட் வச்சுட்டு போக முடியாது கவி. லைட்டாக தான் படுற மாதிரி இருக்கா, வயிறு வலிக்குதானா? திருப்பி எனக்கு அந்த சூட்டு கட்டி வேற வந்துச்சு. நிஜமாயிட்டு நான் என்னத்தை தான் பண்ணுறதோ எனக்கு தெரியல. சரி, தோசை மட்டும் எனக்கு சுட்டு கொடு. இது ஊசி போட்டு 1/4 மணி நேரத்தில் சாப்பிடணும் கம்பல்சரி. நான் 8 மணிக்கு போட்டு சாப்பிடணும். மணி 10 ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் நேற்று கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துட்டோம். நைட்டு 1 மணிக்கு தான் வர மாதிரி ஆயிடுச்சு வீட்டுக்கு. கவி ப்ரஷ் பண்ண போயிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து கவிக்கு க்ரீன் டீ போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி நான் போட்டு வச்சுட்டேன். நான் கவிக்கு ஆல்ரெடி க்ரீன் டீ போட்டு வச்சுட்டேன். அது இன்னும் மெல்ட் ஆகலை. ஸோ மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கவி வந்து குடிச்சிருவாங்க. அதில் கொஞ்சம் நம்ம ஹனி ஆட் பண்ணணும். நான் கேட்டேன், இந்த மாதிரி அவங்களுக்கு சுகர் இருக்குது, ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஹனி பிரச்சனை கிடையாது, ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அது இல்லாமல் கவிக்கு கேராக இருக்குது அப்படிங்கும் போது கூட நம்ம வந்து சுகர் வந்து கொடுக்கலாமா, அதனால் தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே கொஞ்சம் அளவாக எடுத்துக்கிட்டால் எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதனால் நான் க்ரீன் டீயில் ரொம்ப கொஞ்சமாக வந்து நான் ஹனி ஆட் பண்ணி அவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ரஷ் பண்ணிட்டு வந்ததும் அவங்க க்ரீன் டீ குடிச்சிருவாங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு கோதுமை தோசை ஊற்றி கொடுக்கணும். நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஸோ நான் எனக்கு வந்து உப்புமா செஞ்சுட்டு அவங்களுக்கு கோதுமை தோசை ஊற்றி கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க க்ரீன் டீ குடிச்சிருட்டோம். க்ரீன் டீ குடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த வேலை என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே, சுட தண்ணி போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் நாளாக உடம்பு சரியாமல் இருக்கா. ஸோ ஹாட் வாட்டர் தான் குடிக்கிற மாதிரி இருக்குது. சுட தண்ணி போட்டிருக்கேன். அப்போ அந்த சுட தண்ணி வந்து ஃப்ளாஸ்கில் வந்து நான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். நேற்று நைட்டு ஊற்றுனேன் ஃப்ளாஸ்கில் தண்ணி, ஆனால் சூடே இல்லை. காலையில் பார்க்கும்போது ஏன்னு பார்த்தா நான் சரியாக மூடவே இல்லை ஃப்ளாஸ்கில். ஏதோ தூக்கத்துலேயே மூடாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் தண்ணியெல்லாம் ஆறி போயிடுச்சு. சரி, நான் மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஒரு ஹாட் வாட்ரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருக்கேன். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் அவங்களுக்கு க்ரீன் டீ போட்டிங்க ரெடியாக இருக்குது. நான் அவங்களுக்கு கோதுமை மாவு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு மாவு போட்டு வச்சுருக்கேன். எனக்கு உப்புமா பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ பாத்திரம் இருக்குது. ஸோ நான் இவ்வளோ பாத்திரத்தையும் இப்போ நான் வந்து எடுத்து போட்டு வாஷ் பண்ணணும்.
ஆல்ரெடி பாத்திரம் வாஷ் பண்ணி இருக்கிறது எல்லாத்தையுமே நான் இதில் வந்து அடுக்கி வைக்கணும். நேற்று போயிட்டு மார்க்கெட்டில் காய்கறி வாங்கிட்டு வந்தோம். ஸோ காய்கறி எல்லாம் இதில் இருக்குது. அந்த காய்கறி எல்லாத்தையும் வந்து நான் ட்ரேயில் அடுக்கி வச்சிடணும். ஸோ நான் ஏன் இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, கவிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மறுபடியுமே அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மட்டுமே தான் நான் மட்டுமே வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். கவி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ தெரியல. இந்த பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இந்த கிச்சன் மேடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, துணி வந்து நேற்று நான் துவைச்சி போட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த துணி எல்லாமே நம்ம அழகாக மடித்து பீரோவில் வைக்க போகிறோம். நம்மளுக்கு இத்தனை வேலை இருக்குது. காலையில் எழுந்து பெட்டு வந்து இன்னும் நீட்டாகவே இல்லை. ஸோ தூங்கி எழுந்து அப்படியே இருக்குது பெட்டு. ஸோ அந்த பெட்டெல்லாம் நம்ம வந்து நீட் பண்ணிவிட்டு, செல்ஃபு இங்கெல்லாம் நீட் பண்ணிவிட்டு, கிஃப்ட் பாக்ஸ், இந்த கிஃப்ட் பாக்ஸ் என்னன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரி, ஓகே. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பார்ப்போம். ஓகே காய்குட்டி என்ன பண்ணுற? நான் மாவு கரைச்சிட்ருக்கேன். யாருக்கு? எப்பா என்னப்பா உன்னை சுற்றி ஒரே குப்பைகளாக இருக்குது. அதான் சொன்னல, வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும். இப்போ தான் நான் காமிச்சேன் எல்லாத்தையும். வீடு இவ்வளோ டேட்டியாக இருக்குது. சரி, எல்லாமே ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு. எனக்கு உடம்பு முடியாதனால மேபி அப்படியே இருந்துச்சு. காயுக்கும் ரொம்ப உடம்பு முடியல. இல்லை பட்டம் அல்சர். ஆமாம், அல்சர் வந்துடுச்சு மேடம்க்கு. நான் எனக்கே நீ செஞ்சு கொடுக்குற நிலைமைக்கு ஆகிட்டேன் காயத்ரி. பாருங்க, அந்த இது என்ன தெரியுமா, உரல்ல ஃபுல்லா மஞ்சளும் கிராம்பு எண்ணெய். ஆமாம், அது ஏன்னா எனக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அது பீரியட் வந்தால் எனக்கு வருமா, அந்த மாதிரி இருக்குமா. இல்லை காயத்ரி? அந்த இதுல ஃபுல்லாக ஸ்பூன் வச்சிருப்பா காயத்ரி. அது ஒரு ஸ்பூன் கூட இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருக்கு போல. என்ன பண்ற? சூடாயிடுச்சு நல்லா. நீலாம் குடும்ப குத்தாளுக்குதான். சுடுதண்ணி ஊத்துவானா இவனா மாவுல? அதுல ஊத்தனா வச்சுக்கேன், அது வெந்து போயிருக்கும். அதுல பாதி மாவு. எனக்கு வேற அங்க பாரு தண்ணி ஆறிட்டு இருக்குது. எனக்கு ஆவி வருதா? ஆவி வருதா பாருங்க, ஆவி வருது. ஆவி வருது, ஆவி வருது. சரி வாங்க, காயத்ரி என்ன பண்றான்னு பார்க்கலாம். ஐயோ காயத்ரி யாருங்களே, என்ன பண்றீங்க? நேற்று ஒரு படத்தை கூட்டு போய் தாக்காத்தி. ஏங்க ஐயோ அப்படி பண்ணிட்ட? காசுல அதை நேரத்துக்கு கூட்டு போயிட்டு படம் நல்லா இருக்கும்னு வியூ பார்த்தேன்டா. ஓடி தண்ட கர்மா தண்டி மிச்சம் காசுல நேரத்துக்கு. படம் நல்லா இருக்குன்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லிச்சு. உன்னை செருப்பை கொண்டு அடிக்கணும்னு ஏன் உள்ளுணர்வு சொல்லுது இப்போ? அதனால சரின்ட்டு போனேன். அப்படி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நானு. அந்த தட்டை போடாத பொண்டாயா பொண்டாட்டின்னு சொல்ல வந்தா புண்டான வருது. நானும் ஒரு நாளாவது ஒழுங்கா போட்டுருக்கியா? வைஃப், மை வைஃப், மை பிரைட். இது மலத்துல சுத்துமா? பூண்டு உரிச்சிட்டு போடுதா? ஐயோ நான் சாப்பிடுவேன். அப்படியே தூள போறேன், வண்டியை சிக்கிக்குது, எடுக்கவே முடியல. என்ன அப்படி பாக்குற? சாப்பிடுற ஒரு 2 தோசைக்கு என்ன வேலை வாங்குற பத்தியா நீ? போடுற 2 பூண்டை உரிச்சு நசி போடணும்னா நான் பாக்குற பத்தியா நீ? இதுக்கப்புறம் உனக்கு கொஞ்சமா தான் இது பண்ண போறேன். லைட்டா தான் காய்கறி வேணும். நல்லா தொட்டு சாப்பிடுவேன். நிறைய பண்ணி வேஸ்ட் தான். நான் நிறையலாம் சொல்ல மாட்டேன் காய்கறி. மிளகாத்தூள் எனக்கு ரொம்ப தூரம். லைட்டா போடுங்க. இப்போ போட்டு தாட்டி விட்டுறீங்க. லைட்டா தான் போட்டிருக்கேன். கிரீன் டீ சூடாவே இல்லை. நான் வரதுக்குள்ள ஆறி போயிட்டு. நான் சூடாதான் வச்சேன். நான் அது பண்ண மாதிரி நீ ப்ரஷ் பண்ண போனா அங்க போனா இங்க போறேன். இரிட்டேட்டா வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்தேன்.
ஏன் கைட்டும் திட்டி நீ எதெல்லாம் தோசை ஊத்துற இல்லடா பொய்லாம் சொல்லாத உண்மையதான். ஏய் நான் ஏன் திட்ட போறேன் பைத்தியம்? நீ எதுக்கு திட்டுவன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். எது திட்டுறேன்? ஓ எனக்கு வேற கட்டி வலிக்குது. பூண்டு போட்டாங்க தேய்ச்சா என்ன கையும் எங்க திட்ட கட்டில. ஏன் உனக்கு இப்படி ஒரு எண்ணம்? ஆ? எனக்கு ரொம்ப 2 நாளா சந்தோஷமா வச்சுக்கிறேன். என்ன காரணம்? உங்களுக்கு ஆ ஜிக் ஜிக்னு ஒரு நோய் வந்துச்சு. அந்த நோய் வந்ததுல இருந்து உங்களை கையில பிடிக்க முடியல. என்ன நோய்? ஜிக் ஜிக் என்ன நோய் இது புதுசா இருக்கே? அந்த நோய் இப்ப கூடிய விரைவில் சீக்கிரம் சரியாயிடும்னு நான் நம்புறேன். நீங்க வந்துட்டீங்கல்ல சரியாயிடும். கடுப்பா இருக்குது காயத்ரி. என்னது கடுப்பா இருக்குது? ஐயா அந்த ஃபேன் வேற ஓடுதே, சவுண்டு கேட்காதுடி. அத்தைக்கலாம் இரு ஒரு நிமிஷம். போட்டிருக்கீங்க சுஜாதா? இல்ல ஐசி கொடு. நாங்க சாப்பிடுங்கள். பார்த்தீங்களா, இதான் என் மார்னிங் மேடம் செஞ்சு கொடுத்து. அங்க கல்லு காயுது. கல்லு காயுது புல்லு காயுது. தண்ணி ஊற்றணும். நீ எத்தனை டம்ளர்? ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோ. அப்படியே போட போட அந்த மாதிரியே இது பண்ணிக்கோ. தண்ணி ஊற்றிருக்கல்ல, நீ எவ்வளோ உப்புமா கொட்டுறையோ அவ்வளோ தடவை இதுவாகும். ஊற்றுங்க. உங்களுக்கு ஒரு ஆளுக்கு அது ஒன்று போதும். அங்கே நம்ம இது டோல்கட்டாண்ட சாப்பிட இது டீ குடிக்க போகிற இடத்துல ஒரு ஆசாரி வீடு பார்ப்போம்ல காயத்ரி, ஒரு கிராமத்துக்கிட்ட ஒரு ஆசாரி வீட்ரி. ஏய் அங்கே ஒரு பொட்டிக்கட்டெலாம் இருக்கும்டி லெஃப்டில். நம்ம பார்த்து தான் போனோம், ஞாபகம் இல்லை. அவங்ககிட்ட இது அளவு எடுத்துன்னு போயிட்டு ஒரு மனம் மாதிரி பெரிய மனம் மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லலாமா? ஒரு ப்ரைடு வாங்கி கொடுத்து அந்த சாமி ரூம் இங்கே ஷிஃப்ட் பண்ணோம்ல, ஒரு மனை இவ்வளோ பெருசாக அடிச்சிருவோம். அந்த மனையை உள்ளே போட்டு சாமியை அந்த சைடில் வச்சிடலாம். இங்கே இல்லடி, அந்த ஷெல்ஃபுக்குள்ளே வர மாதிரி, அந்த இதுக்குள்ளே. ஆமாம், ஜிங்குக்குள்ளே வர மாதிரி பெரிய மனையா. ஆஹா, மனை தெரியாதா? மனை கீழே நம்ம உட்காருவோம்ல மனை, அந்த மாதிரி பெரிய மனையா செஞ்சு போட்டுடலான்றேன். இல்லைன்னா கடையிலே ரெடிமேடாக வித்துச்சுன்னா வாங்கிட்டு வந்து சாமியெல்லாம் வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். எதுக்கு நம்ம போயிட்டு அந்த இது வாங்கிக்கணும் அது வாங்கிக்கணும் உட்காந்து பெரிய மனையே வாங்கிடலாம். பிளைவுட் இருக்குது பாரு, அதை வாங்கிட்டு வந்து ஒரு பிளைடு 2 சைடு இது வச்சு ஆணி வச்சு நானே அடிச்சிருவேன். அது நல்லா இருக்காதா? நல்லா இருக்கா பாரு. நல்லா இருக்காது, அது தூக்கி போட்டு. கோலமாவில் போட்டா நிறைய எறும்பு சாப்பிடும். அது புதுசு, பின்ன நல்லா இல்லாத கூட இருக்குமாடி. வெயில்ல போடுங்க. டக்கு டக்குன்னு எதனா ஒரு முடிவு எடு. என்னது கட்டு இரு. எதுவுமே இல்லடி, நல்லா தான் கண்ணு இதுல பாரு கவி. காயத்ரி பண்ண நல்லா இல்லடா, ஒரே எறும்பா இருக்கா. நீ தானே ஏதோ பண்ணி வச்சிருக்க. சரி விடு விடு, அடுத்த வேலையை பாரு. ஏய் ரவையே இருக்கும் பாரு, புது ரவை டிமார்ட்ல வாங்கினது. அது இல்லை, அது எந்த காயத்ரிங்க பாரு. என்ன பாரு, அங்கே ரவை இருக்கும் பாரு, நம்ம இதுவில் வாங்கினது பேக்கெட்டில். அந்த வத்தல் இருக்குல்ல, அந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கும் பாரு. கட்டு. ஆமாம் அதான் நடிச்சா பத்தியா? ஏய் நடிப்பு, ஏய் நடிப்பு. ஏய் ஞாபகமே இல்லடா, இது ஒரு டப்பா எடுத்து கொடு கொட்டி. ஏய் அப்படி ஏன்டி பிக்கிற? அப்ப அந்த இந்த டப்பா இருக்கு பாரு, பெட்ரோல் அதை அதில் கொட்டி வச்சுக்கோ. பூமர் டப்பா இருக்குது. உப்பு பொட்டியா? கடலப்பருப்பு பொட்டியா? கடலப்பருப்பு நீ சாப்பிட மாட்டேன்ல. மேடம் மட்டும் இங்க உப்புமா செஞ்சுட்டு இருக்காங்க தனியா. எனக்கு தோசை, என் ஷிஃப்ட் முடிஞ்சுது இன்னைக்குதான். என்ன இதுலயும்
எல்லாத்தையும் தூக்கி அந்த மயிலே போட்டு ட்ரே அது ஒரு நாளைக்கு எடுத்து வெயில வச்சு இது பண்றியா? இது என்னது கவி இது? பாரு கவி, இது என்னது கவி இது? எறும்புடி, குட்டி எறும்பு. ஷப்பா கடவுள். உப்புமா செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு உப்புமா செஞ்சா ரவை எல்லாம் ஒரே எறும்பு. உப்புமா சாப்பிட முடியல. சரின்ட்டு நான் கடைக்கு போயிட்டு ஒரு பால் பாக்கெட் வாங்கி, பார்த்தீங்களா என்ன சொல்கிறாங்கன்னு, நான் உப்புமா செஞ்சது அந்த கடவுளுக்கே பொருள்லையா. அதனால் நான் உப்புமா செய்யவே தெரியாது எனக்கு. உப்புமா நான் செஞ்சேன்னா உப்புமா வந்து உப்புமா மாதிரி வராது, ஒரு மாதிரி களி மாதிரி வரும். அதனால் எப்போவுமே நான் கவியை தான் உப்புமா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவேன். 1 மாதத்துக்கு மேலே ஆகுது கவி வந்து எனக்கு இந்த மாதிரி சமைச்சு கொடுத்து. எனக்கு செஞ்சு கொடுக்கவே இல்லை. சரி இன்றைக்கி நானே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்ய உட்காந்தா 3 பாக்கெட் ரவை இருந்துச்சு. அந்த 3 பாக்கெட் ரவையிலையுமே ஒரே எறும்பு தான் இருக்குது. அதனால் செய்ய முடியல. வெயில் எடுத்துகிட்டு போய் காய வச்சுருக்கேன். உப்புமா வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால் நான் கடைக்கு போய் ஒரு பால் பாக்கெட் வாங்கி நான் வந்து பூஸ்ட் போட்டு குடிக்கிறேன். பூஸ்ட். அவங்க கவி தான் பீரியட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நான் போய் அவங்கள படுக்க சொல்லிட்டேன். அவங்க போய் படுத்துட்டாங்க. இப்படி பண்ணுற, இதை உரிச்சு கொடுவா. உனக்கு என்ன என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஏய் உங்கள் அம்மா வந்திருக்காங்கடி, என் வண்டியில் உட்காந்துருக்காங்க. முன்னாடி பறந்து போயிட்டாங்கடி. பறந்து போயிட்டாரு. மேடம் என்ன மேடம் பண்ணுற? பூண்டு எடுத்துட்டு இருக்கேன். என்னம்மா பண்ணுற? பூண்டு எடுத்துட்டு இருக்கேன்டா. என்னடி பண்ணுற? வாரம் போ, நல்லா பேக் பண்ணு. சத்தமாக சொல்லு, கேட்கல. என்னடி ஈலாம் முக்கிது? என்னடி பண்ணுற? கக்கூஸ் போகிற மாதிரி உட்காந்துருக்க. பூண்டு எடுத்துன்னு போதுமா? பூண்டு பாரு. எதுக்கு என்ன குழம்பு வைக்க போகிற? பூண்டு குழம்பு. இந்த செருப்பெல்லாம் அடிப்பேன் மொத்தம். டெய்லியும் பூண்டு குழம்பு வச்சு கொடுத்துனுக்குற. அவ்வளோ காய் வாங்கினதுன்னு அதெல்லாம் பொரியல் பண்ணிட்டு எதனா பண்ணா? பொரியல் பண்ணுறேன். பூண்டு குழம்பு வச்சுட்டு பொரியல் பண்ணுறீங்களா? வேணாவா? வாரத்தில் ஒரு முறை பூண்டு குழம்பு வைத்தால் போதும். பூண்டு பார்த்தீங்களா கைஸ்? என் தலைவி பூண்டு அடிட்டு அவரு. சரி என்ன என்ன செய்யறது? கேந்துரு. எப்படி உட்காந்துருக்க? என்ன செய்யறது சொல்லு. நீ சொல்லு, என்ன காய் இருக்கு எடு ஃபர்ஸ்ட் வெளில. நீ கேட்ட இந்த தோசை கல் இதெல்லாம் இப்படி வச்சுக்கிறப்பட்டு நீ இப்பெல்லாம் இருக்க மாட்டேன். என்ன புதுசா பழகிருக்கீங்க? வெந்து தொலைது கவி. எனக்கு குழுகுழுன்னு இருக்கா? ஏசி போறான் நான் எவனா வந்து மேங்கோ 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 தக்காளி பீட்ரூட் பச்சை மிளகாய் கேரட் முள்ளங்கி. கேரட் விலை அதிகரிப்பது இவர்களால் தான். பீன்ஸ் வேற பொம்மோ பொம்மோ கோய்க்கு பொம்மோ. எனக்கு மாதுளையே பிடிக்காது. நீ தான் எடுத்து மாங்காய் எலுமிச்சை தேங்காய். மாங்காய் போட்டு சாம்பார் வேண்டி பேசாம. பீன்ஸ் இருக்கு, கேரட் இருக்கு, மாங்காய் இருக்கு. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? முருங்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், இதெல்லாம் முள்ளங்கி, இதெல்லாம் சாம்பார் நல்லா இருக்கும். இதெல்லாம் போட்டா சாம்பார் ஒரு மாதிரி இருக்கும். உங்களோட கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிடுறேங்க. சரியா? சரி. இது என்ன கொத்தவரக்காய்? சரி இது பேர் என்ன? புடலங்காயா? அதை பண்ணா அதான்டா கரெக்டாக இருக்கும். நான் யோசிச்சு அதான்டா கரெக்ட். ஏன்டா இப்படி பண்ணுறேன்? மேடம் அந்த பூண்டு பூண்டுலாம் என்னால் உரிய முடியாது. பூண்டு குழம்பு பாருங்க காய்ஸ். நேற்று அது பாருங்க, பூண்டு உரிச்சது கூட இன்னும் போல. மறுபடியும் பூண்டா எனக்கு ஏறுது காண்டு. பூண்டு காண்டு. ஓகே காயத்ரி என்ன பண்ணுற? மேலே கொடுவேன் வச்சுக்கிறேன். கீழே உட்கார முடியாது என்னால். சொல்லத்துக்கு வேர்த்து ஊற்றிடுச்சு இன்னைக்கு. கட்ட காயத்ரி. இன்னைக்கு எனக்காகலாம் சமைக்கிறான்னு நினைக்காதீங்க. வீட்டுக்கு யாரோ திடீர்னு ஃபோன் பண்ணி வரேன்னாங்க, அவங்களுக்காக சமைக்கிறாரு. பாருங்கய்யா. அம்மா திரும்பி இந்த பக்கம் காட்டு. நல்லா நாக்கு போடுறோமா? பல்லு மேலே சொன்னேன். எருமை இல்லை, எருமை. நல்லா இருக்கியா காயத்ரி? இருக்கேன். ஜாலியாக தான் இருக்கா. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரேன். என் ஃப்ரெண்டு பேரு லல்லி. தேவலாது வேலை பார்த்துச்சுறது பாவம். லல்லிங்கிற பேர் யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால லல்லி, நான் மட்டும் தான் லல்லின்னு கூப்பிடுவேன். ஓஹோ, அதனால லல்லிங்கிறது யாருக்கும் ரிஜெக்ட் ஆகும். அவள் பேர் வேற, ஆனால் அவளை நான் லல்லின்னு கூப்பிடுவேன். நல்லா கட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நார்லாம் எடுத்தியா? நார் பீன்ஸ்ல வருமா? அறிவு கொழுந்த. இப்போ அந்த பீன்ஸை கட் பண்ணி எங்கக்கா போடுங்க. இந்த தண்ணி வச்சுக்கியா?
ஆனா இந்த பாத்திரத்தை நீங்க இழக்கிற விதத்துல உள்ள தண்ணி இருக்கானே தெரியல கைத்தறி சீரியஸ் ஆட்டி கட்டு இப்பதான் தெரியுது பொங்க விட்டுருவா டெய்லியும் ஒரே பொங்கலோ 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 இதுகிட்ட சரி ஒரு டீ கேட்டாங்க ஐஸ் இந்த பொண்ணு பால் வச்சிருக்கீங்க பாருங்களேன் பால் வச்சிருக்கு அந்த பொண்ணு வர்றதுக்கு போட்டு கொடுக்கணுமா எனக்கு கொடுக்க மாட்டான் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்க நான் எப்படி இருக்கிறேன் பாருங்க அந்த உலகத்துல காலையிலே கிரீன் டீ போட்டு கொடுத்ததுக்கு எனக்கு கிரீன் டீ வேணாம் அப்படிங்க நான் இப்போ கேட்டேனா இல்லையா காப்பி கொடுங்க நான் உங்களுக்கு போட்டு தரேன்னு சொன்னா இல்லையா ஒன்றும் பேசல மறுபடியும் இப்போ 10 ரூபா பாலை பாக்கெட் வாங்கினது உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன் அவ்வளோதான் அது பேர் பாலா பாக்கெட் இல்லை பால் பாக்கெட் இந்த பாலா பாக்கெட் மாலா பாக்கெட்ல இந்த மாலா எப்பவுமே நீ தான் கவி மாலா எப்பவுமே நீ தான் மாலை மாலை அது எப்பவுமே அது நீ தான் என்னடி நம்ம வீட்டு இன்னைக்கு சுத்தமா நீட்டாவே இல்லடி நீட்டாயிடும் பாரு கவலைப்படாத அக்கா சூப்பரா பண்ணிடுவாங்க எனக்கு உடம்பு சரியில்லாத போனதுனால தானே எனக்கு வேலை அதிகமாச்சுல நோய் 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 நைட்டு ஃபுல்லாக வெயிட்டிங் கிடக்குறாங்க சுத்தம் வச்சு குத்தம் கிடக்குறா கழுவுறதுக்கு எனக்கு தூங்கவே விட மாட்டேங்குது கீழே தெரியும் கைத்திரி ரொம்ப கஷ்டமா கத்தி கூட சண்டை போடுறியா சீனிவாசா கோவிந்தா சீனிவாசா கோவிந்தா எனக்கு அந்த பாட்டும் ரொம்ப பிடிக்கும் பர்சனலா என்ன பண்றீங்க என்னென்ன கொஞ்ச நேரத்தில் வெளியில தோத்திடுவாங்க காய்ஸ் ஏன்னா சீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ சீனிவாசா கோவிந்தா ஜிக் ஜிக் மாடு வாய மூடு ரொம்ப பேசாத அப்ப ஜிக் ஜிக் போடுவோம் நாங்க ஏண்டா மனசாச்சு இருக்கா காலில் கூட குத்தனே ஏய் என்ன குத்த தூங்கி எழுந்ததுமே இவங்க நம்மள்ட்ட கேக்குறாங்கங்க என்ன கேக்க அப்பதான் எழுந்துக்கிறேன் அப்ப எழுந்த உடனே எல்லாருமே கேட்பாங்க பசிக்குதுங்கிறாங்க எவ்வளவுதான் சாப்பாடு கொடுக்கறது சொல்லுங்க ஆமா தூங்கி எழுந்தும்போது சாப்பாடு போட்டு கொடுத்தனால தூங்கி எழுந்தும்போது எப்படிங்க போட முடியும் மனசாட்சியோட பேசணும் தூங்கி எப்படி போட்ட ஃப்ரெஷ் ஆகணும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் சமைக்கணும் அம்மா என் மோதிரம் கொஞ்ச நேரம் கூட நான் தரேன் கொஞ்ச நேரம் கூட இங்கே பாரு சலத்துக்கு விட்ட மூக்கு கிட்ட பாருங்க அந்த இது பீன்ஸோட வேர் வெண்டைக்காவெல்லாம் மூஞ்சில விட்டுருக்கீங்க நீங்க சின்ன வயசு அம்மா வெண்டைக்காவை வெட்டி விட்டு சொனையா இருக்கும் குச்சி ஐயோ ரொம்ப கஷ்டப்படுவேன் கை அவங்களுக்கு வந்து இப்போ செட்டே ஆகல ஐயோ ஏன்டி புடுங்குற இதுல வச்சுனா வாஷ்ரூம் போகும்போது கீழே ஊந்துது கை ரொம்ப லூசா இருக்கு இல்ல இந்த கையில வேணாம் கை ஏய் போடுறீன்ட்டு எல்லாம் கழட்டி போட்டுருவீங்க பாருங்க எப்படி போட்டிருக்கா கோனையா தெரிதா கைஸ் உங்களுக்கு இதுல வச்சு நான் அப்படிதான் போடணும் கவி டைம் ஆகுது கவி யாரு உங்க ஆள் வர போறாரா ஆமா கவி நல்லா போடுங்க மோதிரத்தை சொன்னப்பா முடியலடா கரெக்டா தான சைஸ் இருந்துச்சு ஏன் இப்போ டைட்டா இருக்கு நான் குண்டாயிட்டுக்கிறேன் கைத்திரி போது ஏன் கை சைஸ்க்கு ஆயிடுச்சு இந்த ரிங் ஆனா சூப்பரா இருந்துச்சு வாங்கி போடும்போது நான் ரொம்ப ஆசையா போட்டுக்கணும்னு நினைச்சு வாங்க ரிங்கு அப்பா ஹெல்ப் பண்றியா கத்தி கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஆட்டமா ஷேர் பண்ணலாம் ப்ளீஸ் கவி இரு நானே பாரு ரெண்டு காலுக்கு நடுவில் அந்த கேமரா வச்சுட்டு வீடியோ எடுத்துங்க இந்த நேரம் பார்த்து கரண்ட் வேற போயிடுச்சு ரைஸ் அவ்வளோதான் காய கட் பண்ணிட்டு காய கட் பண்ணிட்டுல காயத்ரி காய்கள்லாம் கட் பண்ணிட்டு அப்புறம் வருவாங்க ஏன்க்கா என்னக்கா வறுக்குன்னு டைட் இல்லையா அவ மூஞ்ச பட்டு பாருங்களேன் ஏய் சிக் இங்க பாரு ஏன்டி வேணும்னே அப்படி பண்ற உன் மூஞ்சி அழகான மூஞ்சி தான் நீ தாண்டி அதை என்னமோ பண்ற இங்க பாரு காட்டுதாயி உன் மூஞ்சி அம்மா மகாலட்சுமி என்ன கிட்ட காலண்டர் பார்த்துருக்க மாட்டா உங்களுக்கு காயத்ரி வெட்டுறா
ஆமாப்பா வேர்த்து ஊத்துப்பா. கட்டு முடியலப்பா. இப்படிலாம் வேர்வையை போட்டு வேலை செய்யறியா? கரண்ட்டை பிடிங்கி வச்சுக்கிறாங்களா? அது ஃபேனும் ஓடலை, உள் ஃபேனும் ஓடலை, டேபிள் ஃபேனும் ஓடலை ஓடலை ஓடலை. ஏய் இங்கே கட்டும் போது கட்டு சும்மா பல்ல 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 பல்லன்னே வேலை செய்கிறல டி சொல்லுவோம். அதான் என்னை பூண்டு ஊறி விட்டான். இன்னுமா காய வெட்டினுக்கிற? இருங்க மாஞ்சி வெட்டினுக்கிறாரு ஒருத்தர். இப்போதான் கரண்ட் வேற வந்துச்சு, நல்ல வேலை. சொல்லுங்க இது என்ன சமைக்கிற? எப்படி ப்ரொஃபஷனல் மாதிரி வெட்டுற? பார்த்து தானே வெட்டுவ. பயத்துல தான் வெட்டுவா. இன்னும் நீங்களாம் பாக்குறீங்க டக் 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 டக்குன்றாரு. நான் ஏன் என் ஃபேஸ் காட்டலனா காட்டல. அதுதான் சீனிவாசா. என்னடி அந்த தண்ணியெல்லாம் எடுக்கிற? போய் எவ்வளோ தூரம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகிறதா இருக்குது. கழுவுற ஆல்ரெடி தண்ணி இருக்குது அதில். அவள்தான் பைத்தியம் சமைக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ சமைக்க ஆரம்பிச்சியா? இப்படி பண்ற என்ன? அதுக்குள்ள அல்டிமேட்டா செஞ்சுட்டக்குள்ள. சூப்பர், வெரி குட், கீப் இட் அப் காயத்ரி. நன்றி. நான் இப்போ தான் குழம்பு தாளிச்சிட்டு இருக்கிறேன். கவி போய் படுத்துட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ அதனால் அவங்க படுத்துட்டாங்க. அவங்க பீரியடு படுத்துருக்குறாங்க. நம்ம அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பூண்டு குழம்பு வச்சிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூண்டு குழம்பு ரெடி ஆகிடும். பீட்ரூட் எங்கடா காணும். கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிட்டேன். இல்லை சாப்பாடு வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குழம்புமே ரெடி ஆகிடும். குழம்பு ரெடி ஆகிட்டு டைம் 1 மணி ஆக போகுது. ஸோ நம்ம அதுக்குள்ளே போயிட்டு கவிக்கு சாப்பாடெலாம் கொடுத்துருவோம். சாப்பிட வச்சுட்டு நெக்ஸ்ட் வேலையை நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். நான் வந்து சமையல்லாம் முடிச்சிட்டேன். ஏன் இப்போ இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு வந்திருக்கா, இந்த ஸ்கூல்மேட் ஃப்ரெண்டாக. எனக்கு ரொம்ப இஷ்டம், ரொம்ப வந்திருக்கா. அவளை பார்த்ததுலேருந்து எனக்கு செம்ம ஹாப்பி. இப்போ தான் வந்து எட்டி பார்த்துட்டு போனான். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவள் வந்தது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். என்னோடய ஸ்கூல்மேட்டு தான் அவள். நான் ஆவடியில் படிச்சிருந்தேன். என்னோடய ஆவடி ஸ்கூல்மேட் அவள். எனக்கு ரொம்ப இஷ்டம் அவன்னா. அவள் வந்து ஆல்ரெடி வந்திருக்கா, 1 டைம் வந்திருக்கா. ஸோ இந்த டைமும் வந்திருக்கா. ஸோ செம்ம ஹாப்பி. நான் அவளை காட்ட முடியங்கிற ஒரு வருத்தம் தான் எனக்கு. மற்றபடி பயங்கரமாக பண்ணுவாள். ஆமாப்பா, மிஸ் பண்ணிட்டேன்ப்பா நான். ஏய் காயோ காயோ, இந்தா எடுக்கிறேன், பேசு வா. வாமோ கோவப்படாதடி. எடுத்து வைக்கிறேன், நீ வேணா எடுத்து இது பண்ணிக்கோ. என்ன பண்ற? அதிலே போடு, இதுதான் ஆகுதுடி. ஒன்றும் இல்லை, என் மேலே கோவத்தில் இருக்கிற. அதான் மழையில மாஞ்சி வேலை செய்யறா. ஐயோ, இந்த லேடிஸ்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியல காய்ஸ். என்னன்னு பாக்குறீங்களா? மாட்டுக்கு தண்ணி வைக்க போறாங்க. ஒரு மாடு இன்னொரு மாடுக்கு தண்ணி வைக்க போகுது. மழை பெய்யுது, எதுக்கு பிஸின்னு போட்டுங்க பாருங்க காய்ஸ். மழையும் பெய்யுது, வெயிலும் அடியுது. எப்படி இருக்குல்ல? இதெல்லாம் மனுஷல் மாதிரியே மானமும் இருக்குன்னு சொல்றாங்க. மானம் இல்ல, வானம். காயத்ரி காயத்ரி கையோ, ரத்தம் பார்த்தீங்களா? வாயில இருந்து ரத்தம் விழுகுது. ஏய், குப்பையெல்லாம் என் சொல்ல எப்படி எடுத்து ஒதுங்க வைக்கிறது பார்த்தீங்களா? எனக்கு கட்டி, அதனால நான் எந்த வேலையும் செய்ய முடியல. இருந்தாலும் எந்த வேலையும் நான் செய்வேன் தான். பாத்திரம்லாம் எடுத்து எங்க இருக்கான்னு பாக்குறீங்களா? பாருங்க, ஜனவரில வந்து போயிட்டா. ஏய் காய், இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு.
அது என்னன்னு பாக்குறீங்களா? மேடம் ரவை காய வச்சு லட்சணத்துல கீழே போடுறாங்க. காயத்ரி, காயத்ரி, ஏய் சரி விடுங்க, அது பைத்தியமாயிடுச்சு. அது சிரிச்சுனே இருன்னா, நான் பேசினா மட்டும் சிரிக்காதாண்ணா? ஏய் இங்க பாரு காயத்ரி, காயத்ரி என் மேல கோச்சிங் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதனாலதான் அடிக்கிற மழையில கூட வேலை பார்க்குறாரு ஒருத்தர். காய் பாரு, ஒரு செகண்ட் மட்டும் இங்க பாரு. சிரிப்பு வருதுனா சிரி காயோ, எது காய் அடி வச்சுங்கிற? ஏய் இங்க பாரு, கேமரா எட்டு வந்தாலும் இப்ப நான் இப்படியே உன்னை காட்டணும் மாடி. காய் பார்த்தீங்களா, என் மேல செம்ம கோவத்துல இருக்குதா. வீடியோ எடுத்து தர சொன்னா, நான் எடுத்து தர மாட்டேன்னு வீராப்பா கழுவிங்க காணுங்கிறான் மழையில. சரி மழை, நான் உள்ள போறேன்ட்டு வந்துட்டேன். உட்காந்து கழுவி வரும், இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள வரும். இதெல்லாம் பெருக்கிட்டு வீடு நீட் பண்றது வருவா, குப்பையா இருக்குல்ல. காயத்ரி, காயத்ரி, காயோ, ஏய் காயத்ரி, காயத்ரி. கோவம் கோவம் அவ்வளோ கோவம் இருக்கு. ஒண்ணுமே இல்லை, அதுக்கெல்லாம் கோவம் பண்ணும் ஆனந்தம். ஏய் காயோ பாரா, புரியல, கேக்கல. இப்படியே டென்ஷன் ஆவாங்க உங்க ஊர்ல? கோவம் இருக்குதான், எந்த வேலையும் நான் செய்யல, அதுதான் எல்லா வேலையும் செய்யுது. அதனால அது என் மேல கோபமா இருக்கும். ஏன்னா நான் எல்லா வேலையும் செய்யணும் அவளுக்கு. அப்படிலாம் இல்ல, வீடியோ மட்டும் எடுத்துக்கூடான்னு சொன்னா, நான் தான் எடுக்கல, அதனால கோவம். காயத்ரி கூப்பிடுறாங்க ஒரு, இங்க இங்க. கண்ணு மட்டும் எப்படி தெரியுது பாத்தீங்களா? மூஞ்சில கண்ணு ஒரு கேடு, இடி இடிக்க மாட்டேங்குது எங்கன்னா. காயத்ரி கேக் வாங்கினாரு போறான், வரியா? ஆ புரியல, கேக்கல. எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. புரியல, ஏதோ அசிங்கமா திட்ட போல, கேக்கல. நோர் அடி சொல்லலாம். ஏய் பயப்படாத, சொல்லு. என்ன லாஸ்ட் ஒரு அடி சொல்லு, சொல்லு சொல்லு சொல்லு. நீ ஒரு நல்ல ஜென்மமா இருந்தா சொல்லு. சொல்லிட்டு அவங்களே சிரிச்சுனாங்க பாத்தீங்களா காய்ஸ்? தொடைக்கு 6 பேக்லாம் வைக்கிறேன். அவள்தான் எல்லாத்தையும் டயர்லாம் விளாட்றா பத்தியா? ஜெய்மணியில் எடுத்து போட்டு போன டயர் இது. சில பல காரணத்தினால அது இன்னும் எடுத்து வைக்காம இருக்கு. காயத்ரி செம செக்ஸியா இருக்கு காயத்ரி. பாத்திரம் வேலைக்கு முடிச்சுட்டு வீட்டெல்லாமே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அவங்களுக்கு அந்த டவல் எப்போவே இருக்கும். டவல் இப்போ பார்த்துருப்பீங்க, பெட்டில் டவல் எப்போவுமே இருக்கும். அது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் முடியாததுனால டவல் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் அப்படி இருக்குது. இப்போ தான் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் க்ளீன் பண்ணி கொடுத்தா அவங்க எனக்கு வரேன் இல்லை வீட்டெல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் துணி மட்டும்தான் பாக்கி இருக்குது. அந்த துணியை மட்டும் மடித்து வச்சா முடிஞ்சு வேலை. வெளியவும் ஃபுல்லாக அழகாக நீட் பண்ணி கழுவி விட்டாச்சு. அங்கே அதில் தண்ணி பிடிச்சி ஊற்றணும். ஸோ தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டுருக்கலாமே அப்படின்ட்டு நான் இப்போ தான் தண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அது தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டேன்னா எனக்கு மொத்த வேலையுமே முடிஞ்சிடும். இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பிளான் அப்படின்னா, போய் ஃப்ரெண்டை கொண்டு டீ ஷாப்பில் போய் டீ குடிச்சிட்டு ஃப்ரெண்டை கொண்டு ட்ராப் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுக்கு தான் இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். கிளம்பி அவளை கொண்டு ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டன் வந்து உங்கள்கிட்ட மறுபடியும் பேசுகிறேன். நல்லா மழை பெய்யுது. வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு டீ இல்லைன்னா
பஜ்ஜி அந்த மாதிரி எதனா சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். நான் மழை பெய்யும் போது நான் கவியை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். கவி கொஞ்சம் உடம்பு முடியலங்கிறதுனால அவங்க செய்யலை. காட்டு, நீ பேசிட்டே காட்டு. எனக்கு அவங்க நான் உனக்கு வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதான் போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வரோம். வீட்டில் இன்னும் வேலைலாம் இருக்குது, ஸோ வேலையெல்லாம் சீக்கிரம் செய்யணும். அப்போ கண்டிப்பாக வீட்டுக்கு போயிட்டு இந்த வேலையெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு வீடியோஸ் காட்டுறோம். பின்னாடி வானவில் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. நல்லா சூடாக இருக்குது. இப்போ வடை சம்சா அது எல்லாமே வாங்கிருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக சாப்பிடணும். அப்பாடா, என்ன மேட்டர்னு பார்த்தா காயோட ஆள் வந்துருந்தாங்க. ஆளுன்றதை தாண்டி ஒரு நல்ல வெல்விஷர் கூட சொல்லுவாங்க, நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு வந்து போனாலே எங்களுக்கு ஒரு ஜாலி. என்னன்னா ஏதோ ஃபேமிலியில் யாரோ வந்து போனாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி குக் பண்ணி கொடுத்தோம். பட் ஆனால் அதிகமாக சாப்பிட்டா, கொஞ்சமாக தான் சாப்பிட்டா. டயர்ட் வேறு, அவள் சிவகாபுரி கோயிலெலாம் வேறு போயிட்டு வந்துருக்குறா. டயர்டு வேறு. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து அவங்க இப்போ தான் கிளம்புறாங்க. நாங்களும் வந்து போய் ஒரு டீ ஷாப்பில் உட்காந்து நல்லா டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு இவ்வளோ நேரம் மலையில் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அவளை வீடியோவில் காட்ட முடியல, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். அதே ரீசன் தான். ஸோ அவங்க வீடியோவில் காமிக்க முடியல. அதுக்காக மட்டுமே தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ தான் அவங்கள ரிட்டர்ன் விட்டுட்டு நாங்களுமே எங்களுக்கு வடை சம்சாலாம் எங்களுக்கும் மறுபடியும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டில் போய் அப்புறம் லைவ் போகலான்னு இருக்கு. எப்போப்பா? இப்போது டைம் ஆகுது. கிளைமேட் செம்மையாக இருக்கு. ஆமா, அது போல இருக்கு. என் பிள்ளை இன்னைக்கு அழகா இருந்துச்சு. செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்ணிச்சு. ரொம்ப நாள் கழிச்சு கவி ஃபன் பண்ணி அந்த ஒரு இதுல நான் பார்த்தேன். அவளுமே கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருந்தா. ஸோ நல்லா வைப் பண்ணி விட்டாங்க. கவியா இது அப்படிங்கிற மாதிரி எனக்கே இருந்தது. நான் செம்மையா என்ஜாய் பண்ணேன். ஃப்ரெண்டும் வந்திருந்தா, இவங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, அவ அதுக்கு மேல ஹாப்பி. சூப்பரா இருந்தது. வியூ பா, எனக்கு அந்த மேகத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அதுல போய் தொடரணும்லாம் தோணும். கவி, உங்களுக்கு? எனக்கு அந்த மேகத்துக்கு கிட்டலாம் பார்க்கும்போது அது போய் ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்குமா? அது எப்படி இருக்கும், என்ன ஏது? என்ன ஒரு நாள் ஃப்ளைட்ல கூட்டு போறியா கவி? ரொம்ப நாள் ஆசை கவி, நான் ஃப்ளைட்ல போனோம் அப்படின்னு. எதனாலன்னா அந்த மேல இருந்து அதை கீழே ஒரு வாட்டி நம்ம பாத்துடணும். அப்படி ஃப்ளைட்ல போகணுங்கிறத தாண்டி ரொம்ப ஹைட்ல இருந்து இது இதையும் பாத்துடணும் அப்படிங்கிறது. அதுவும் அந்த மேகத்துக்கெல்லாம் நம்ம இங்க பாத்தீங்கல்ல, நம்ம அந்த ஈசா இல்ல திருப்பதி போகும்போது அந்த மலைலாம் எவ்வளவு கிட்ட கிட்ட இருந்தது. மேகம்லாம் ரொம்ப கிட்ட தெரிஞ்ச மாதிரி இருந்ததுல்ல, அது மாதிரி ரொம்ப கிட்ட போய் பார்க்கணும்னு ஆசை. நான் அழைச்சிட்டு போறியா கவி? கண்டிப்பா போலாம். ரொம்ப ரொம்ப பெரிய கண்ட்ரிக்கெல்லாம் போகணும் அப்படிலாம் இல்ல. அப்படியா? ஜஸ்ட் அவருமே இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஒரு பெரிய டாக்டர், என்ன வெட்டரினரி டாக்டரா, டாக்டர், பிசியோதெரபி. அவர் பிசியோதெரபி டாக்டர். அப்படி இருந்துமே அவரு தன்னால முடியும் அப்படின்னு நினைச்சு அது என்னவோ பண்றாரு. ஆனா என்னால முடியும், நான் இதை பண்ணுவேன், எனக்கு பண்ண தெரிஞ்சோ தெரியலையோ நான் ஏதோ ஒண்ணு வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இப்ப ஒரு வெள்ளித்திரை கொட்டும் அவரு போய் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சோ அதுதான் ஒருத்தவங்களோட உழைப்பு. அதனால கண்டிப்பா முடியும், நம்பிக்கை இருக்கு. இதுல அந்த லைட்டோட வெளிச்சம் ஒரு மாதிரி இதுவா தெரியுது கவி, ஒரு மாதிரி பேய் மாதிரி தெரியுது கவி. நம்மளோட கண்ணாடி இதுவும் அப்படிதான் தெரியுது. ஆப்போசிட்ல வரானுங்களா ஏத்தாப்புல, அவனுங்களோட லைட்டுமே ஒரு மாதிரி பேய் மாதிரி தெரியுது கவி. கவி கவி 2-3 பேய் எல்லாம் தெரியுது கவி. இப்ப அந்த வண்டியை மட்டும் பாரு. அது நம்மளோட கேமரால தண்ணி இருக்கு. அப்படியா? அதனால தண்ணி அது லைட் வச்சு பாருங்க. பாரு, நீங்க இப்ப கேமரா தொடச்சு பாருங்க. தெரியுதா? கேமராவை தொடச்சிட்டு பாட்டா இல்லடா. நீ 2 பேரும் பிளாக்டா? ஆமா. தேங்க்ஸ் பாய், ரொம்ப ஹெல்த் இஷ்யூ பாய். நல்லா பார்த்துருச்சு. சலிக்காம பார்த்து நானும் வேணும்ட்டே சில வேலைலாம் வச்சேன். கோவமா வந்துச்சு அந்த டைம்ல எனக்கு. ஓகே,
அப்படியே வேற என்ன வேலை இருக்கு என்ன பாத்துட்டு தாண்டி. சரி, நாங்க இப்பதான் லைவ் முடிச்சோம். லைவ் முடிச்சுட்டு இப்ப நான் வந்து எங்க போலாம் அப்படின்னு லைவ்ல கண்டிப்பா ஒரு சேலஞ்ச் இருக்கு. நாங்க கடைக்கெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். ஓகே, மைனஸ் நல்லா சாப்பிடுறேன் பாக்குறதுதான் லைவ். எப்பவுமே இது லேட்டா வரும், ரைஸ் சீக்கிரம் வந்துடும். இந்த டைம் மில்க் சீக்கிரம் வந்துச்சு, ரைஸ் லேட் ஆகும். வந்துருச்சு. இன்னைக்கெல்லாம் தலையிலாம் நடக்குது. சிக்கன் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்துருச்சு. சூப்பரா இருக்கும் ரைஸ், ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்கும். கவி, லவ் யூ, லவ் யூ. கவி இப்போ ஷாக் ஆகி பார்த்தாங்கல்ல, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளுங்கிறத விட மாதம் சொல்லலாம், வாரம் சொல்லலாம், 1 month 1.5 month ஆயிருக்கும் நான் கவிக்கு லவ் யூ சொல்லி. அதனால தான் அவங்க அவ்வளோ ஷாக்காக பார்த்தாங்க. கவி, லவ் யூ கவி. விடு கவி, எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நீங்க டே இன் மை லைஃப் கேட்டீங்க, நாங்க போட்டு விடுவோம். எப்படி ஆல்ரெடி போட்டோன்னு கூட வச்சுக்கோங்க. மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போடலான்றது கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுக்கு பிடிச்சவங்க சொன்னா மட்டும் போதும், பிடிக்காதவங்க எது சொன்னாலும் கண்டுக்கு போறது வேஸ்ட் ஆஃப் டைம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குலாம் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. ஓகே, பாய்.